லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி. இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது எவ்வளவு அபூர்வமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள 8 திக்கு தேவதைகள் இருப்பாங்க. இதெல்லாம் சிறப்பாக உயிர் பெறும் நாள். அது இல்லாம ஸ்வர்ண தேவதைகள், பண தேவதைகள், இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தேவதைகள் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சில பேர் பிளாக்ல இருக்கும், சில பேர் பிளாக்ல இருக்கும், ஏதோ ஒரு விபத்துல வராம இருக்கும். சொல்லுங்க, என்ன பண்ணாலும் நமக்கு ராசி இருக்காதா? இன்னைக்கு இந்த ராசி ஓப்பன் ஆகும். இந்த 11 பாத்தீங்களா, அப்ப ஏத்திரும். அற்புதமான ஒரு விஷயம் உங்க வீட்டுல நடக்கும். கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம். வசீகர தேவதை, அற்புதமான தேவதை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ள வந்தா இந்த நாள்ல வாவான்னு கூப்பிடுங்க. லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், நீங்க மிஸ் பண்ணாதீங்க. 11/11, அதாவது சொல்லுவாங்க 11ஆம் தேதி 11ஆம் மாசம். இது பாத்தீங்கன்னா 11/11, ஓகேங்களா? மற்றெல்லாம் கூட நம்ம கணக்குல எடுத்துக்க தேவையில்லை. இந்த 11/11, அதாவது சொல்லுவாங்களே இந்த ஏஞ்சல் நம்பர் சொல்லுவாங்க இல்லையா, அது இன்னைக்கு அழகா நிகழும் நாள். இதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது எவ்வளவு அபூர்வமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள 8 திக்கு தேவதைகள் இருப்பாங்க. இதெல்லாம் சிறப்பாக உயிர் பெறும் நாள். அது இல்லாம ஸ்வர்ண தேவதைகள், பண தேவதைகள், இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தேவதைகள் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சில பேர் பிளாக்ல இருக்கும், சில பேர் பிளாக்ல இருக்கும், ஏதோ ஒரு விபத்துல வராம இருக்கும். சொல்லுங்க, என்ன பண்ணாலும் நமக்கு ராசி இருக்காதா? இன்னைக்கு இந்த ராசி ஓப்பன் ஆகும். அதனாலதான் ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். அழகா குளிச்சுட்டு ஒரே ஒரு மண் விளக்கு வாங்கிக்கோங்க. இல்லை இருக்கிற விளக்குலயே இந்த விளக்கு மட்டும் இன்னைக்கு எரிஞ்சால் போதும். இதான் ரொம்ப சிறப்பான நாள், சிறப்பான நேரம், அமிர்த நேரம், சொக்க வைக்கும் நேரம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகும்? சொக்க வைக்கும்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் இந்த ஃபில்லப் ஆன பிறகு ஒரு சாப்பிட்டு ஃபுல்லா சாப்பிட்டோன்னா ஒரு உண்ட மயக்க முடியுமா? அது மாதிரி நம்மளுடைய ஆறா ஃபில்லப் ஆகும், தேவதைகள் ஃபில்லப் ஆகும், எல்லா வகையான பாசிட்டிவும் ஃபில்லப் ஆகும். அதனால இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு நம்ம போடக்கூடிய விளக்குறது என்ன தெரியுங்களா? விளக்கு போட சொல்றோம், அவ்வளவுதான். வசம்பு, அதாவது விஷத்தை முறிக்கும் அம்பு. உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பாடாய் படுத்திட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வீட்லயும் அதே மாதிரி தானே. அந்த எனர்ஜி, நம்மளோட எனர்ஜி ரெண்டையுமே தூக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வசம்பு. இந்த வசம்பு என்ன பண்ணணும்னா ஒரு பவுடர். அதை என்ன பண்ணணும், ஒரு பஞ்சி வாங்கிக்கோங்க, இல்லைன்னா காட்டன் திணியில இந்த வசம்பு பொடி இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு லைட்டா சுருட்டிடுங்க, அவ்வளவுதான். அதை 2-3 எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா காலை, மதியம், நைட்டு, இல்லைன்னா ஒரு வேளை எப்படி ஏற்றினாலும் ஓகே தான். உங்களால முடியலன்னா 3 வேளையும், அதாவது அந்தி சந்தி மந்தியும்பாங்க, இந்த 3 வேளையுமே நம்ம வீட்டுல இந்த விளக்கை ஏற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வசம்பு விளக்கு ஏற்றணும் என்றால் இது பாத்தீங்கன்னாக்கா நார்மலாவே ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல ஏற்றலாம், அவ்வளோ நல்லது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்ப நீங்க ரெஸ்ட்ல இருப்பீங்க, எல்லா டஸ்ட்டும் போயிட்டு திங்கக்கிழமை புதுசா வாழ்க்கையை தொடங்குற மாதிரி உங்களுடைய கணக்கு. அப்படி ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம். ஆனால் இந்த 11/11ல அதீத சக்தி இருக்கும். தேவதைகள்லாம் கூஞ்சி இருக்கிற இடம், நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் நம்ம வீட்டுல இருக்கணும் இல்லையா, நம்ம உடம்புல இருக்கணும் இல்லையா, நம்ம சொல்வாக்குல இருக்கணும் இல்லையா, செல்வாக்குல இருக்கணும் இல்லையா, இது எல்லாத்தையுமே நம்ம சிறப்பாக மேம்படுத்த வேண்டும். அப்படின்னாக்கா இந்த விளக்கு வீட்டுல இந்த நாள் எரிய வேண்டும். அதான் 11/11. பொதுவாகவே இந்த இது பாத்தீங்கன்னா எப்ப ஏத்துனா நல்லா இருக்கும், அப்படியே பார்த்துட்டே இருங்க. இந்த 11 பாத்தீங்களா, அப்ப ஏத்திருங்க. அதாவது நீங்க அதை அக்யூரேட்டா பண்ணணும் வேண்ட தேவையில்லை. ஆனா அக்யூரேட்டா இன்னும் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த 11/11 அந்த இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயம்தான். அற்புதம். எப்பெல்லாம் 11/11 வருது? காலையில 11/11 வரும், இல்லைன்னா நைட்டு 12 மணி முடியறதுக்கு முன்னாடி 11/11 வரும் இல்லையா? நீங்க அந்த நேரத்துல கூட பண்ணலாம். காலையில மிஸ் பண்ணீங்கன்னா நைட்டு, ஓகேங்களா? ரெண்டுல ஏதாவது நீ விளக்கி ஏற்றி சும்மா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் எரிஞ்சா போதும், அதிகபட்சம் 10 நிமிஷம் எரிஞ்சால் போதும். அற்புதமான ஒரு விஷயம் உங்க வீட்டுல நடக்கும். கண்டிப்பாக கண்கூடாக பார்க்கலாம். அதனாலதான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதிவு லேட்டா வந்தாலும், நீங்க ஒரு வேலை எனக்கு ஐயோ இதுல முடிஞ்சிருச்சு, இந்த பதிவை நான் பார்க்காம விட்டேன்னா எவ்ரி சண்டே நீங்க அழகா இந்த விளக்கை ஏற்றலாம். இது தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுங்க. அதுக்கப்புறம் திங்கள் எல்லாம் சூப்பரா போயிட்டே இருக்கும். ஏன்னா அத்தனை தேவதைகளும் சிறப்பாக வசி என்ற அந்த சொல்லோடு, வாவா என்ற சொல்லோடு எத்தனை செல்வங்களை அள்ளி கொண்டு வீட்டுக்கு வரக்கூடிய அற்புதமான தேவதைகள் தான் நம்ம இந்த 11/11க்கான நார்மலாவே சொல்லுவாங்க இல்லையா. 11/11 ரொம்ப சூப்பர், அடிக்கடி என் கண்ணில் போடும் தேவதை, வசீகர தேவதை, அற்புதமான தேவதை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வீட்டுக்குள்ள வந்தா இந்த நாள்ல வாவான்னு கூப்பிடுங்க. மற்ற நாள்ல டெய்லியுமே பண்ணுங்க. அது மீன்ஸ் சண்டே ஏதாவது இந்த மாதிரி 11/11 இல்லாம இல்லையா, டெய்லியுமே ஏற்றணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா
அந்த 11-11 டெய்லி ஏற்றுங்க, நார்மலாகவே ஏற்றலாம். சரிங்களா? அப்போ 11-11 அவ்வளோதான் முக்கியம். அந்த 11-11ல அந்த டெய்லியுமே வரும், 11 நைட்டு 11-11 வரும். அதில் நீங்கள் விளக்கு ஏற்றி நீங்கள் ப்ரே பண்ணுங்க. தேவதையே எனக்கு, நான் கஷ்டத்தில் இருக்கேன், இந்த பணத்தை கொண்டு வந்து கொடு, இந்த பண வசதி எனக்கு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனைகள் வைத்தோம் என்றால் சூப்பர். ஆனால் இந்த 11-11 நாள் வருது பார்த்தீங்களா, இது மிஸ் பண்ணால் திருப்பி கிடைக்காது. இன்னும் பல நாள் காத்துட்டு இருக்கணும், பல வருஷம் காத்துட்டு இருக்கணும். அதனால மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணுறவங்க சண்டே பண்ணுங்க, இந்த டைமில் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பர். ஆக இந்த 11-11க்கான மூலிகை என்னன்னு கேட்டீங்கன்னா வசம்பு. அதாவது விஷத்தை முறிக்கும் அம்பு. இன்னொன்றாவது சொல்லுவாங்கன்னா வசம்போட இன்னொரு விஷயம் அட்ராக்ஷன். இன்னொரு பிரச்சனை எவ்வளோ பெரிய தீய சக்தியும் விரட்டும். அதனாலதான் வசம்பு மணி, வசம்பு மை இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. என்ன ஆசைப்படுறோமோ அது கிடைக்கும். அது நியாயமாக இருந்தால், அது சரியான விகிதத்தில் இருந்தால், சரியான வழியில் இருந்தால் தெய்வம் உங்களுக்கு கூட வந்து நிற்கும், தேவதைகளும் நிற்கும். இதை தவறா பயன்படுத்தவே முடியாது, பயன்படுத்தினாலும் வேலை செய்யாது. ஆக மொத்தத்துல வாழ்க்கையில் வெற்றி பெற ஒளிவதற்கான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 11-11 ஆல்வேஸ் பெஸ்ட். இதுல வந்து இந்த நாள்ல பண்ணோம்னா, இந்த நேரத்துல பண்ணோம்னா சரியாக இருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் த 11-11. அது எப்பொழுதுமே அந்த நேரத்துல நீங்க இந்த விளக்கை ஏத்துனீங்கன்னா, மீன்ஸ் வசம்பு விளக்கை ஏத்துனீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, அந்த திரிலாம் எடுத்துட்டு நார்மல் விளக்கை ஏற்ற ஆரம்பிக்கலாம். ஆக இதை மிஸ் பண்ணீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஏற்றலாம். இல்லை நான் டெய்லியுமே ஏற்ற ஆசைப்படுறேன், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னா டெய்லி வரக்கூடிய ஏதாவது ஒரு 11-11 இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை வைங்க. இந்த சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு எப்பயாவது தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிறப்பான நாள் தான் இந்த 11-11 வருது. அதாவது 11ஆம் தேதி 11ஆம் மாதம் இப்படி வருது பார்த்தீங்களா. இதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனாலதான் அழகான ஒரு மந்திரம் வசி வசி. இந்த ஒரு வார்த்தை வசி வசி தேவதையே, என்னுள் ஆட்கொண்டிருக்கும் தேவதையே, என் குடும்பத்தை பாதுகாக்கும் தேவதையே அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு சங்கல்பத்தை வச்சாலே போதும். ஆக இதற்கான அடைப்புக்குறி மந்திரம் வசி வசி, அவ்வளவுதான். அப்ப நீங்க தேவதைகள் குலதெய்வங்கள்லாம் என்ன வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்லர் த பிளாங்க்ஸ் மாதிரி தான். இந்த வசி வசி என்ற மந்திரத்தை நம்ம என்ன பண்றோம், இந்த விளக்குக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு 9 தடவை சொல்றீங்க, உங்களால முடிஞ்ச 107 தடவை சொல்றீங்க. சொல்லிட்டு என்னை ஆட்கொள்ளும், என் குடும்பத்தை ஆட்கொள்ளும் தேவதையே, என் பணத்தடையை தீர்த்து வைப்பாங்க. இது என்ன 11-11 ஆல்வேஸ் ஒன்லி ஃபார் மணி அட்ராக்ஷன், மணிஃபிளிகேஷன். ஸோ டோன்ட் மிஸ் இட். இதை மறக்காம பண்ணுங்க. நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு பணமுடை என்பது பல பேருக்கு இருக்கு. முக்கியமா நானும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருப்போம். இந்த நாள் மிஸ் பண்ணீங்கன்னா 11-11 என் டெய்லி கூட ஏற்றலாம். ஞாயிற்றுக்கிழமை 11-11 வருது பார்த்தீங்கன்னா அப்போ ஏற்றலாம். இது பொதுவான ஒன்றுதான். ஆனால் இந்த 11-11ல அந்த அதிகாரப்பூர்வமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, மணி வீட்டுக்கு வந்தே தீரும், அது வீட்டில் நின்றே தீரும். சில பேர் தங்கலன்னு சொல்லுவாங்களே, தங்கியே தேரும். ஆக டோன்ட் மிஸ் இட். இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ண. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னான். முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன். கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்ப என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்தின ஒரு நம்பிக்கை.